தலைமுடி கொட்டுறதை கட்டுப்படுத்தி தலைமுடியை அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர வைக்கிறதுக்கு நிறைய பேர் கடைகளில் விற்கிற எண்ணெய்களை அதிக விலைக்கு வாங்கி பயன்படுத்துறாங்க. அப்படியும் அவங்களுடைய தலைமுடி பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. தலைமுடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை போக்குறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த வீட்டு வைத்திய முறையை பின்பற்றினாலே போதும். உங்க தலைமுடி பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இதை தொடர்ந்து ஒரு 3 வாரம் பயன்படுத்துங்க. இது பத்தின முழுமையான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்க. முழுமை இல்லாத தகவல் எதுவுமே முழுமையான பயனை கொடுக்காது. அதில் ஒரு 1/2 கப்பு புழுங்க அரிசியை எடுத்துக்கங்க. அதுவும் ரேஷன் கடையில வாங்கின அரிசியா இருந்ததுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லது. இத ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இப்ப இந்த பாத்திரத்துல ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சிய இத மாதிரி தோல் நீக்கி வச்சிருக்கேன். இந்த இஞ்சிய சின்ன சின்னதா இப்படி நறுக்கி இந்த தண்ணியில போட்டுக்கலாம். இப்ப மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சின்ன சின்னதா நறுக்கி இந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம். கடைசியா ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளை பறிச்சு வச்சிருக்கேன். இதையும் இதுல சேர்த்துக்குங்க. இப்ப இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்புல வைக்கணும். இதை மிதமான சூட்ல சூடுபடுத்தணும். இதுல விட்ட 3 கப்பு தண்ணி 1 கப்பு ஆகிற வரைக்கும் வேக வைங்க. இதுல போட்டிருக்கிற இஞ்சி பாத்தீங்கன்னா தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது தலையில ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், பொடுக ஒழிக்கும், முடியோட வறட்சியை தடுத்து முடி கொட்டுறதை தடுக்கும். இதுல போட்டிருக்கிற வெங்காயம் பாத்தீங்கன்னா முடியோட வேர்க்கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடி கொட்டுறதுல இருந்து நம்மளை பாதுகாக்கும், இளநரைய தடுக்கும், முடிய பளபளப்பா வச்சுக்கிறதுக்கும் உதவும், பொடுகு தொல்லையும் உங்களுக்கு வராது. ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளை காலையில வெறும் வயிற்றுல தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே உங்க தலைமுடி பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். கருவேப்பிலையில புரதமும் பீட்டா கரோட்டினும் அதிகமா இருக்கு. இது முடி வளர்ச்சியை அதிகரிக்கும், முடிக்கு ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். இத பாருங்க, நல்லா வெந்துட்டு. இப்ப இந்த கஞ்சியை மட்டும் வடிகட்டி நாம பயன்படுத்த வேண்டியதுதான். இந்த கஞ்சியில பாத்தீங்கன்னா அதிகமான இனோசிட்டால் இருக்குங்க. இது சேதமான முடியை சரி செஞ்சு அது நல்லா வளர்றதுக்கும் உறுதியா வளர்றதுக்கும் உதவும். இந்த கஞ்சியில பாத்தீங்கன்னா அமினோ அமிலம், விட்டமின் பி, இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. இது அப்படியே தலையில தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க தலைமுடி மிருதுவாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, உடம்புக்கு குளிர்ச்சியையும் இது கொடுக்கும். சரி, இதை எப்படி பயன்படுத்தணும்? இந்த கஞ்சியை கையால எடுத்து தலைமுடியோட வேர்க்கால்கள்ல தடவி மென்மையா கொஞ்சம் மசாஜ் செய்யணும். வாரத்துக்கு ஒரு 3 முறை பயன்படுத்தணும். 3 வாரம் தொடர்ந்து இதை மாதிரி பயன்படுத்தணும். இதை எப்படின்னா, அதுவும் நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி இதை தலைக்கு தடவணும். 1 மணி நேரம் கழிச்சு நீங்க குளிக்கிறப்ப தலைக்கு சீயக்காயை பயன்படுத்தி அலசிட வேண்டியதுதான். இந்த கஞ்சியை ஒரு பாட்டில்ல ஊத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து ஒரு 3 வாரம், வாரத்துக்கு 3 நாள் அப்படிங்கிற முறையில பயன்படுத்தி பாருங்க. உங்க தலைமுடியோட வேர்க்கால்கள்லாம் பலமாகும், தலைமுடி கொட்டாது, மெலிஞ்ச தலைமுடி அடர்த்தியா வளரும், நீளமாவும் வளரும், முடிக்கு ஒரு பளபளப்பும் கிடைக்கும். தலைமுடிக்காக நீங்க அழகு நிலையங்களுக்கு போய் அதிக அளவுல பணம் செலவழிக்கிறதுக்கு பதிலா இத மாதிரி நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய பாரம்பரியமான அழகு குறிப்பை முறையா செஞ்சாலே போதும். உங்க தலைமுடி பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை கீழே தெரிவிங்க. அதே மாதிரி இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. இந்த காணொலியை முழுமையா நீங்க பார்த்ததுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி.